अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலே மயர்வர மதிலம் அருளப் பெற்ற திருமங்கை ஆழ்வார் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமந்திரத்தினுடைய பெருமையை அருளிச் செய்த அடுத்த திருமொழியிலே திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானே அனுபவிக்கின்றார். அது நம்முடைய பாரத தேசத்தின் வடகோடியிலே இமயமலைக்கு உள்ளே அமைந்திருக்கின்ற ஒரு திருத்தலம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் தற்போது சிலர் ஜோஷி மட்டம்தான் திருப்பிரிதி என்றும் நந்தப்பிரயாக என்கிற இடம்தான் திருப்பிரிதி என்றும் பலவாறாக சொல்லிக்கொண்டு வந்தாலும் கூட உண்மையாக அந்த திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசம் இப்பொழுது நமக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. என்ன காரணம் என்றால் அது எங்கோ இமயமலையினுடைய அந்த புறத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அது திருப்பிரிதி என்கிறது ஜோஷி மட்டம் என்கிற திவ்ய தேசமாக இருந்தால் ஆழ்வார் பத்ரிகாசிரமம் என்கிற திவ்ய தேசத்தை பாடின பிற்பாடு திருப்பிரிதியை பாடியிருப்பார். ஏனென்றால் ஆழ்வாருடைய அந்த நடை எப்படி அமைந்திருக்கிறது என்றால் வடகோடியிலே இருக்கிற திவ்ய தேசம், அதற்கு பிறகு அதற்கு தெற்கே இருக்கிற திவ்ய தேசம் என்றுதான் பாடிக்கொண்டு வருகிறார். அப்படி இருக்கிற பொழுது பத்ரிகாசிரமத்திற்கு முன்னரே இருக்கக்கூடிய ஜோஷி மட்டத்தை ஆழ்வார் முதலிலே பாடியிருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஒரு காரணம். இதுபோல பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. நாம் ஒவ்வொன்றாகவும் தனித்தனியாக பார்ப்போம். ஆயினாலே அந்த திருப்பிரிதி என்கிறதை ஆழ்வார் பாடுகின்ற பொழுது இமயத்துள் திருப்பிரிதி என்று அருளி செய்திருக்கின்றபடியினாலே பத்ரிகாசிரமத்திற்கும் வடக்கே இமயமலைக்கு உள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசமாக அந்த திருப்பிரிதி என்கிறது ஆழ்வாராலே காட்டப்பட்டிருக்கிறது. ஆயினாலே தற்பொழுது அந்த திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசம் நம்மால் சேவிக்கக்கூடிய நிலையிலே அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்பதுதான் நமக்கு பெரியோர்கள் காட்டியிருக்கிற உயர்ந்த கருத்தாகும். திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்திலே எம்பெருமான் எப்படி எழுந்தருளியிருக்கிறான் என்பதை தெரிவிக்கின்ற பொழுது வாலியை கொன்ற ராமபிரான் அவன் எழுந்தருளியிருக்கிற இடம் திருப்பிரிதி என்று முதல் பாசுரத்திலே அருளி செய்தவர். அடுத்தபடியாக இரண்டாம் பாசுரத்திலே கடலிலே அணை கட்டி சென்ற ராமபிரான் அவன் எழுந்தருளியிருக்கிற இடம் திருப்பரிதி என்று அருளி செய்கிறார். கலங்கமாக்கடல் அறிகுலம் பணி செய்ய அருவரையணை கட்டி இலங்க மாநகர் பொடி செய்த அடிகள்தாம் இருந்த நல்லிமயத்து இளங்கள் போல்வன விரலிரும் சினத்தன வேகங்கள் துயர் கூற திலங்கொள் வாழையத் தறியவதிரிதரே திருதி சென்னடனெஞ்சே. கலங்க மாக்கடல் என்றால் கடல் கலங்கும்படியாக அரிகுலம் பணி செய்து, அரிகுலம் என்றால் வானர குலம், அதாவது வானர வீரர்கள் அத்தனை பேரும் தொண்டு செய்தார்கள். என்ன செய்தார்கள்? அங்கே கொண்டு போய் அந்த கற்களை எல்லாம் சமுத்திரத்திலே போட்டு அங்கே ஒரு அணை கட்டினார்கள் அல்லவா? அதைத்தான் தெரிவிக்கிறார். கலங்க மாக்கடல் அரிகுரம் பணி செய்ய அருவரை அணை கட்டி, மலைகளாலேயே அணை கட்டி இலங்கை மாநகர் பொடி செய்த வடி அடிகள் என்று இலங்கை மாநகரை தன்னுடைய வில் வலிமையாலே பொடி செய்தான், பொடி பொடியாக ஆகும்படி செய்த எம்பெருமான். அவன் எழுந்தருளியிருக்கிற இடம் அது எப்படிப்பட்ட இடம் என்றால் அது இமயத்துக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசமாம். அந்த திவ்ய தேசத்திலே என்ன நிகழ்ச்சி, இயற்கை காட்சிகளை வர்ணிக்கிறார். விலங்கல் போல்வன விரலிரும் சிரத்தன வேழங்கள் துயர் கூற. அங்கே யானைகள் எல்லாம் இருக்கின்றனவாம். அந்த யானைகள் எல்லாம் பயப்படும்படியாக சிங்கங்கள் திரிகின்றன என்று தெரிவிக்கின்றார். அதாவது யானைகளே மிகவும் வலியவை. அவை எப்படிப்பட்டவை யானைகள் என்னால் விலங்கல் போல்வன, விலங்கல் என்றால் மலை, மலை போன்ற யானைகள். விரலிரும் சினத்தன என்னால் மிகவும் அதிகமான கோபத்தை மதத்தையும் உடையவை அந்த யானைகள். ஆனால் அந்த யானைகளும் கூட அஞ்சி நடுங்கும்படியாக வேழங்கள்
வேழங்கள் துயர் கூற என்னால் அந்த வேழங்களும் துயரடையும்படியாக யானைகளும் துயரடையும்படியாக பிலங்கொள் வாழையிரு என்றால் குகை போல இருக்கக்கூடிய வாய்களையும் அதற்குள்ளே எயிறு கோரை பற்களையும் உடைய அந்த அரியவை என்றால் அரி என்னால் சிங்கங்கள், அந்த சிங்கங்கள் திரிதரு என்று இந்த பாசுரத்திலே சிங்கங்கள். அரி என்கிற சொல்லிற்கு குரங்கு என்று பொருள் உண்டு. அதை முன்னடியிலே கையாண்ட திருமங்கை ஆழ்வார் அரி என்கிற சொல்லுக்கு சிங்கம் என்கிற பொருளும் உண்டாகினாலே அதை பின்னடியிலே கையாளுகிறார். அரிகுலம் பணி செய்ய அமர்ந்தவன் உரை கோயில் அது எப்படிப்பட்டது என்னால் அரியவை திரிதரு இந்த திருப்பிரிதி என்று அந்த சிங்கங்கள் அந்த யானைகளையும் அச்சமுறுத்தும்படியான சிங்கங்கள் திரியும்படியான அப்படிப்பட்ட திருப்பிரிதி என்கிறார். இங்கேயும் கூட அந்த வேழங்கள் என்று சொன்னது அரக்கர்களை என்று கொள்வோமானால் அந்த வேழங்களாகிற அரக்கர்களையும் அஞ்சும்படியாக தன்னுடைய நடையாலே அவர்களை அச்சமுறுத்தினவன் ராகவ சிம்மம் என்று சொல்லப்படுகின்ற ராமபிரான். ஆகையினாலே அந்த பின்னடிகளிலே வேழங்களாக அவர் சொன்னது அரக்கர்களை என்றும் அந்த சிங்கமாக சொன்னது ராமபிரானை என்றும் கொள்வோமானால் அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம்தான் திருப்பிரிதி என்று இப்படி இரண்டாம் பாசுரத்திலே ராமபிரானாக அனுபவித்தவர். அடுத்த மூன்றாம் பாசுரத்திலே அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை கண்ணபிரானாக அனுபவிக்கிறார். உளங்கையிலங்கொடி பிறத்து ஆயரிடிகொள் வெண்குரலின விடையடத்தவன் இருந்த நல்லிமயத்தே அடிகொள் வேங்கையின் அறிமலரமடியின் மணியரமிசவேழம் விடியினோடு வண்டி சதுரத்துயில் கொளும் விரிதி சென்னடனெஞ்சே. நப்பின்னை பிராட்டிக்காக 7 எருதுகளை அடக்கினான் கண்ணபிரான் என்பது வரலாறு. அதை தெரிவிக்கிறார் இங்கே இந்த பாசுரத்திலே. துடிகொள் நுண்ணிடை சுரிகுழல் என்றால் துடிகொள் நுண்ணிடை என்றால் துடி என்றால் உடுக்கை, உடுக்கை போல மிகவும் நுண்ணிய இடையை உடையவளான் நப்பின்னை. அவள் சுரிகுழல் என்றால் அவளுடைய கூந்தல் மிக அழகியதாயிருக்குமாம். இத்தால் அவளுடைய அந்த உடலழகை வர்ணித்தார். நப்பின்னை பிராட்டியினுடைய அழகை வர்ணித்தார், சௌந்தரியத்தை தெரிவித்தார். அந்த துடிகொள் நுண்ணிடை சுரிகுழல் துளங்கையித்து இளங்கொடி, இளங்கொடி என்னால் கொடி போன்ற ஒரு பெண் அல்லவா அவள். அவள் திறத்து என்ன செய்தான் எம்பெருமான் என்றால் ஆயோர் இடிகொள் வெண்குரல் இனவிடை அடர்த்தவன். அந்த ஆயர்களுடைய இடிகொள் வெண்குரல் இடி போல முழங்குகின்ற அந்த ஓசை எழுப்புகின்ற அந்த 7 எருதுகள், அந்த 7 எருதுகளை இனவிடை அவற்றையெல்லாம் அடர்த்தவன், அடக்கினவன். ஆக எருதுகளை அடக்கி அந்த நப்பின்னை பிராட்டியை திருமணம் புணர்ந்தான். அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்று சொன்னால் அது திருப்பிரிதி. அங்கே என்ன இருக்கிறது திருப்பிரிதியிலே என்றால் கடிகொள் வேங்கையின் நறுமலரமளியின் மணியரமிசவேழம் என்று நல்ல வேங்கை மரங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அந்த கடிகொள் வேங்கை என்றால் நல்ல பரிமளம் மிக்க ஒரு வேங்கையாம், வேங்கை மரமாம், வாசனை மிக்க வேங்கை மரம். அந்த வேங்கை மரத்திலிருந்து நறுமலர் அமளியின், நறுமலர் என்றால் அந்த வேங்கை மலத்திலே இருக்கக்கூடிய மரத்திலிருந்து மலர்கள் எல்லாம் நறுமணம் வீசுகின்றன. அந்த வேழங்கள் பிடியினோடு அங்கே வசிக்கின்றன என்று சொல்லுகின்றார். வேழம் என்றால் யானை. அந்த யானைகளானவை பிடியினோடு வண்டு இசை சொல துயில் கொள்ளும் என்று அங்கே வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன. அந்த ரீங்காரத்தை கேட்டு ஆனந்தமாக அந்த யானைகள் உறங்குகின்றன என்று கடிகொள் வேங்கையின் நறுமலர் அமளியின் மணியறை மிசை வேழம். மணியறை மிசை என்னால் மணிப்பாறைகள், அந்த பாறைகள் மேலே வேழங்கள் அப்படி துயில் கொள்ளும், அழகாக துயில் கொள்ளுகிறது. இங்க நப்பின்னை பிராட்டியோடு கண்ணன் அப்படி கூடி கழித்திருந்ததை யானைகள் தங்களுடைய பேடையோடு கூடி கழித்திருப்பதாக அப்படி ஒப்பிட்டு ஆழ்வார் அருளி செய்கிறார் என்றும் நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட திருப்பிரிதியை சென்று அடையுங்கள் என்று சொன்னார். அதற்கு அடுத்த பாசுரத்திலே அதே எம்பெருமானை நரசிங்க பெருமானாக அனுபவிக்கிறார். நரசிங்க பெருமான் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் அரங்கொளாளரி ஒருவன வெறுவரா ஒருவனதகல் மார்வம் திறந்து வானவர் மணிமுடி பணிதரா இருந்த நல்லிமயத்துள் இறங்கி ஏனங்கள் வளமறுப்பிடம்பிட கிடந்தரிஹரி வீசும் இறங்கு மாமணி அருவியொழிதரே
பிரிதி சென்னடனெஞ்சே மரங்கொள் ஆளறி உருவன மிகவும் கோபத்தை உடைய நரசிங்கமாக தோன்றினான் எம்பெருமான். தோன்றி என்ன செய்தான்? அப்படியே அந்த இரணியனை அழித்தான். அந்த இரணியனை அழித்து வானவர் மணிமுடி பணிதரா என்று இரணியன் அழிந்தவாறே தேவர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே தங்களுடைய மணிமுடி படும்படியாக விழுந்து வணங்கினார்களாம். அப்படி வானவர் மணிமுடி பணிதர இருந்த நல் இமயம், அந்த இமயத்திலே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சி அது எப்படி இருக்கிறது என்றால், இறங்கி ஏனங்கள், அங்கே வராகங்கள், மிகப்பெரிய காட்டு பன்றிகள் இருக்கின்றனவாம். அவை என்ன செய்கின்றன? வளை மறுப்பு இடந்திட, தங்களுடைய வளைந்த மறுப்பு என்றால் அந்த கோரைப்பல், அது அதால குத்தி எடுக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய பாறைகளை. வளைமறுப்பு இடந்திட கிடந்து அருகரி வீசம் பிறங்கு மாமணி, அந்த குத்தி எடுக்கின்றபடியினாலே சிதறுகின்ற மாணிக்கங்கள் எல்லாம் அங்கே நெருப்பு துண்டங்கள் போல அப்படி ஒளி வீசுகின்றனவாம். அப்படி இறங்கி ஏனங்கள் வளைமறுப்பு இடந்திட கிடந்து அருகரி வீசும் பிறங்கு மாமணி என்னால் அப்படிப்பட்ட ஒளியை உடைய மாணிக்கங்கள் அவைகளெல்லாம் அருவியோடு இழுதரு என்று அந்த அருவிகளில் இருந்து அவைகளும் கூட அந்த அருவியோடு அந்த மாணிக்க கற்களும் அப்படி வந்து விழுகின்றனவாம். அப்படிப்பட்ட திருப்பிரிதியை நெஞ்சே சென்று அடை என்று சொல்லுகிறார் திருமங்கியாழ்வார். இங்கே இரணியனை அழித்த அந்த எம்பெருமான் என்று சொல்லிவிட்டு அதற்கு உதாரணமாக இங்கே வராகங்கள் மலையை குத்தி எடுக்கின்றன என்று தெரிவிக்கின்றார். ஆஹா, இரணியனுடைய மார்பை எம்பெருமான் பிளந்தது இங்கே காட்டுப்பன்றிகள் மலையை குத்தி எடுப்பது போல இருக்கிறது என்று இப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட திருப்பிரிதியை நெஞ்சே சென்று அடை என்று நமக்கு திருமங்கியாழ்வார் இந்த 4ஆம் பாசுரத்திலே 5ஆம் பாசுரத்திலே நமக்கு இப்படி அற்புதமாக காட்டி அருளினார். திருமங்கியாழ்வார் திருவடிகளே சரணம்.